அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த ஜோதிடம் அறிவோம் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வருகிற 26/4/2025 அன்று மாலை சரியாக 6 மணி அளவில் ராகு கேது பெயர்ச்சி உள்ளது. இந்த ராகு கேது பெயர்ச்சி எது மாதிரியான பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பல பதிவுகள் பார்க்க போகிறோம். அதில் இந்த பதிவில் வந்து மேச ராசிக்கு எது மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவசர புத்தியும் மற்றும் தலைமை பண்பும் உடைய மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எது மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் இருந்து சுமாரான நட்பலன்களையும் சுமாரான தீய பலன்களையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது சம பலன் தான் அது. ஆனால் இப்போ அந்த நிலையிலேருந்து மாறி ராகு 11ஆம் இடத்திற்கும் கேது 5ஆம் இடத்திற்கும் வருகிறது. இப்போ அந்த ராகு 11ஆம் இடத்துக்கு வருவது நன்மையை செய்யும், கேது 5ஆம் இடத்துக்கு வருவது தீமையை செய்யும். இப்போ அந்த வகையில் இப்போ எது மாதிரியான நன்மைகள் நடக்கும், எது மாதிரியான தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது கேது 5ஆம் இடத்தில் வீட்டு இருப்பது அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல வந்து கேது இருந்தாலும் அந்த இடத்துடைய காரகத்துவத்தை வந்து மட்டுப்படுத்துவார், தடை பண்ணுவார், சுருக்கி கொடுப்பார். இதான் வந்து கேதுவுடைய காரகம். அப்படி பார்க்கும்போது நம்ம 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அதிர்ஷ்டங்களை, திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடியது, விளையாட்டை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து குழந்தைங்களை குறிக்கக்கூடியது, பிள்ளைங்களை குறிக்கக்கூடியது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து தடை செய்வார். அதாவது வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால், இப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சலாக இருக்கும், அதுக்கான தடை வரும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் என்ன, லாட்ரி, குதிரை ரேஸு, புதையல், பங்கு மார்க்கெட்டு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது, அல்லது குறைத்து கொள்வது நல்லது. அதே மாதிரி வந்து குழந்தைங்க விஷயத்தில் எப்படின்னு சொன்னாக்க, பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்த புத்தியை கொடுப்பார். இப்போ கொஞ்சம் குழந்தைங்க விஷயத்தில் இதில் உடல்நல கோளாறு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொடுப்பார். அதே மாதிரி வந்து குழந்தைங்க இல்லாமல் குழந்தைங்களுக்காக வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டங்களில் தடை ஏற்படும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் குழந்தைங்க விஷயத்தில் பண்ணுவார். குலதெய்வம் அப்படிங்கும்போது குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இப்போ இருக்காது. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் நீங்கள் முன்னாடியெல்லாம் ஒரு தடவை வேணும்னா நடக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு 10 தடவை, 5 தடவை, 6 தடவை இப்படி போக வேண்டி வரும். அதிக பரிகாரம் செய்யும்போது அல்லது அதிகமாக வழிபடும்போது அந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விளையாட்டு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி விளையாட்டில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் இப்போ கொஞ்சம் தடையான விஷயங்கள் வரும். விளையாட்டில் ஒரு நல்லா சோபிக்க முடியாது, அதிர்ஷ்டங்களை கொடுக்காது. அது மாதிரியான விஷயங்களை கேது செய்வார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்து ராகு 11ஆம் இடத்தில் வீட்டு இருப்பதால் என்ன பலன் அப்படின்னா, எந்த கிரகமுமே உபஜயஸ்தானமாகிய அந்த 11ஆம் இடத்தில் வீட்டு இருக்கிற கிரகங்கள் எதுவுமே நமக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ அந்த வகையில் வந்து நமக்கு இந்த ராகு 11ஆம் இடத்தில் வீட்டு இருப்பது வந்து நன்மையை தான் தரும். அதனால் வந்து எது மாதிரியான நன்மையை தரும் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது மூத்த சகோதரர்கள் வழியாக உங்களுக்கு லாபங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான நற்செய்திகள், நல்ல லாபங்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நற்பலன்களாக இருக்கும். வெளிநாடு சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் நற்பலன்களாக இருக்கும். அதே மாதிரி அந்நிய மதத்தவர்கள், அந்நிய ஜாதியைச் சேர்ந்தவர்கள், இவர்களின் மூலமாக நன்மைகள் வரும் இப்போ இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கைகூடும். அதே மாதிரி வாகனங்களை வச்சு தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும். புது வாகனம் வாங்குறவங்களுக்கும் இந்த காலம் நல்லாயிருக்கும். புது வாகனங்கள் சேரும். அதே மாதிரி வந்து நீண்ட கால நண்பர்களால் வந்து உதவி ஏற்படும். மூத்த சகோதரர் நீண்ட கால நண்பர்களால் வந்து உதவி ஏற்படும். சிலருக்கு 2ஆம் தார மணமுடிக்க வந்து மெனக்கட்டிட்டு இருந்தாங்க, அதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் 2ஆம் தாரம் வந்து அமையும். அது மாதிரி லாபஸ்தானம், அது உங்களுக்கு நல்ல லாபங்கள், எதிர்பாராத லாபங்கள்லாம் கொடுக்கும். எப்படி வந்து கேது வந்து ஒரு இடத்த வந்து அந்த இடத்துக்கு ஒரு இடத்துடைய காரகத்துவத்தை சுருக்கி கொடுப்பார்னு சொன்னோமோ, அது மாதிரி ராகு வந்து பிரம்மாண்டமாக கொடுப்பார். அவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துடைய காரகத்தை வந்து பிரம்மாண்டமாக கொடுப்பார். அந்த வகையில் வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த லாப சம்பந்தப்பட்ட விஷயம், எதிர்பாராத லாபங்கள், அடுத்து வந்து நீண்டகால நண்பர்களுடைய உதவிகள், அந்நியர்களுடைய உதவிகள், அடுத்து வந்து வெளிநாட்டு சம்பந்தமான உதவிகள், இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக வந்து இதில் என்ன அப்படின்னு சொன்னால், கேது கெடுபலனையும் ராகு நற்பலன்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மையான சாராம்சம்.
அடுத்து இதுக்கு வந்து எப்படி பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், கேதுவுடைய தீய பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மேலோங்கணும்னு சொன்னாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரையில் கேதுவுக்கு, அதாவது கேதுவுக்கு கீழே பெரும்பள்ளம் சென்று கேதுவுக்கு அர்ச்சனை பண்ண முடிஞ்சுச்சுன்னா அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி முடியலை அப்படின்னு சொன்னால் 9 வாரம் விநாயகர் கோயிலில் சென்று அர்ச்சனை பண்ணுங்கள். அருகம்புல் மாலை போட்டு வழிபடுங்க. அந்த தீய பலன்கள் குறைஞ்சி நற்பலன்கள் மேலோங்கும். அதே மாதிரி ராகு வந்து நற்பலன்களை கொடுக்குறவராக இருக்கார். இன்னும் நற்பலன்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் துர்க்கையம்மன் கோயிலில் ராகு காலத்தில் 4:30 to 6 இந்த ராகு காலத்தில், ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் விளக்கு போட்டு துர்க்கையம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி வேண்டிங்க. 1 வாரம் 2 வாரம் போனால் கூட நற்பலன்கள் இன்னும் அதிகமாக வரும். இதுதான் இதுக்கான பரிகாரம். உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் முக்கிய பரிகாரம். அதை வழிபடுறது முக்கிய பரிகாரம். இதை செஞ்சீங்க, நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.